சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலம் கொண்ட அஇஅதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களால் கட்சித் தலைவராக சின்னம்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எனவே அவர் அரசியல் சாசன விதிகளின்படி முதலமைச்சராக பொறுப்பேற்பதை உறுதி செய்வது ஆளுநரின் பொறுப்பு என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்தது, அவர் முதல்வரானார். துரதிருஷ்டவசமாக ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் பெரிய அந்த எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தார்கள். பன்னீர்செல்வம் சில காலம் இப்போ முதலமைச்சராக இருந்தார். இப்போ மீண்டும் அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் அவரே முன்மொழிந்து அந்த எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி ஒருமனதாக திருமதி சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது அந்த எம்எல்ஏக்களுடைய, அது இந்த கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவர்களுக்கு விருப்பப்படுவர்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அந்த கட்சியினருக்கும் அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் உண்டு. அந்த வகையிலே அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களுடைய முடிவின்படி அவர்கள் இப்போது திருமதி சசிகலா அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை. சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டால் இது பெரும்பான்மையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டியது அரசியல் சட்டப்படி விதிகளின்படி கவர்னருடைய பொறுப்பு. அது